கழுத்து மாறணும்னா ஒரே வழி அண்ணாமலையான் திருவடியில் அவனுடைய திருவடியை பிடிச்சுக்குங்க. அடி அண்ணாமலைக்கு போங்க. மாணிக்க வாசகர் நின்று திருவாசகம் பாடின அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரே ஒரு திருவாசகத்தை பாடுங்கள். அப்புறம் வாங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சோதனை இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையான் தீர்த்து வைப்பார். அப்பேற்பட்ட தெய்வம், உண்மையான தெய்வம் அண்ணாமலை. நம்ம நெற்றியில திருநீர் பூசணும்னா அதற்கு ஒரு தனி பிறவி எடுக்கணும். நம்ம மார்புல, நம்முடைய தொண்டையில, நம்முடைய கழுத்துல ருத்ராட்சம் ஏறணும்னா அதற்கு ஒரு தனி பிறவி எடுக்கணும். தேவாரமும் திருவாசகத்தையும் சிவப்பணியையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் போன ஜென்மத்துல சிவபெருமானுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்றால் இங்கு வந்து அமரவே முடியாது. இதுதான் சத்தியமான உண்மை. இதை சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. ஒரு ருத்ராட்சத்துடைய அருமை தெரியுமா? ஒரு ருத்ராட்சம் ஒரு சிவனுக்கு சமானம், ஒரு சிவலிங்கத்துக்கு சமானம், ஒரு சிவலிங்கத்துக்கு சமானம். இன்னைக்கு அடுத்த ருத்ராட்சம் போச்சு கருங்காலி வந்துருச்சு. கருங்காலி எல்லாம் கருங்காலி பகலாம் ஆயிட்டான். தப்பா நினைச்சிடக்கூடாது. கருங்காலி மாலை இங்க கூட பக்கத்துல வைக்கிறாங்க. செம்பு பாதாள முருகன் கோயில் ஆவுன்னா கருங்காலி, கருங்காலி எல்லாம் கருங்காலியா மாறணும்னு கருங்காலி. என்னடா ரகசியம்னா இது போட்டா இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஊர்வன, நீந்துவன, பரப்பன, அது போட்டா எல்லாம் சாப்பிடலாம் அப்படி சொல்லிவிட்டான். ஆமா, சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது நாங்க எழுதுறதா சாஸ்திரம். இப்ப அது போச்சு. அடுத்து செங்காலி ஒன்று, செங்காலி மாலைன்னு ஒண்ணு புதுசா. ஆக கூடி இருக்கிற மரத்தை வெட்டாம விடமாட்டோம். கடவுளை நம்பி பிழைக்கிற ஒரு கூட்டம் நீ திருநீரை பூசக்கூடாது, நீ ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கோயில்ல இருக்கிற ஒரு சில புரட்டுவாதிகள், ஒரு சிவனடியார் ஒரு பொம்பளை ருத்ராட்சம் போட்டிருந்தாங்கன்னா என்னமா ருத்ராட்சம் போட்டிருக்க அப்படின்னு கோயில் பண்ற பூசாரியே, கோயில பண்ற அர்ச்சகரே சொல்றாரு போடாத அப்படின்னு. இந்த அம்மா சொல்லுது, என்னங்க ஐயரே சொல்லிவிட்டாரு அப்படின்னு கழட்டி எறியுது. இது எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, சிவபெருமான் புகழ வளர்த்த வேண்டிய நீ என்ன பண்ற? சிவனை கும்பர வரதே பெரிய விஷயம். நீ ருத்ராட்சம் போடாத, திருநீரை பூசாத. எத்தனை பெண்கள் ருத்ராட்சம் போடாம குடும்பம் நடத்தலையா? இல்ல வாழ்க்கையில உயர்லையா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, ருத்ராட்சம்ங்கிறது அது என்ன? சிவபெருமானுடைய நெற்றி கண்ணுக்கு சமானம் ருத்ராட்சம். நெற்றி கண் எதுங்க? நெருப்பு. அந்த நெருப்பை நீங்க மார்பிலையும் கழுத்திலையும் தலையிலையும் கையிலையும் போடுகிற பொழுது அந்த நெருப்பு உங்களை பாதுகாப்பாக இருக்க வைக்குமே தவிர உங்களை எந்த காலத்திலையும் கீழே விடாது, கீழே விடாது. நான் சத்தியமா சொல்றேன். கடவுள் நமக்கு நன்மையை தருவார். எந்த கடவுள் நம்மளோட காணிக்கை ஏத்துக்கிறது இல்ல. கடவுளுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னா சாப்பாடு போடுங்க கோயில்ல. நீங்க அதை வெட்டுற, இதை வெட்டுற, முடிய வெட்டுற, அந்த அங்க பிரச்சனை பண்ற, அதெல்லாம் உங்க பிரியம். ஆனா முதல்ல கோயில போய் 10 பேருக்கு சோத்த போடுங்க. சைவத்துல இப்படி எல்லாம் வரணும், எழுச்சியா வரணும். வந்தாதான் சைவம் வளரும், குடும்பம் வளரும், எல்லா தோஷமும் நீங்கும். நமச்சிவாயத்தை 1000 முறை சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ ஒரு தடவை நீலகண்டம்னு சொன்னா கிடைக்கும். பேர்பட்ட மந்திரம் நீலகண்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பதிகம் பாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அந்த புண்ணியம் உங்களுடைய மகன் மகள் அத்தனை பேருக்கும் போய் சேரும்னு சொல்றார். சொல்லுதல் கூட சேர்ந்து பாடுறீங்க. சில பேர்னால பாட முடியாது, கேட்கதான் முடியும், பரவாயில்லை. சொல்லுதல், சொல்லுங்க, சொல்லுதல் கேட்டல் வல்லார். அவர்க்கும், அவருக்குன்னா உங்களுக்கு, தமர்க்கும்னா உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பிள்ளைங்க, பேரன் பேத்தி எல்லாருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும், உங்க சம்பந்திக்கு கூட போய் சேருமா. அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும், கிளைனா சொந்தக்காரர்கள் உறவினர்கள்னு பேரு. எல்லியும், எல்லினா நடு ராத்திரி, நண்பகல்னா மத்தியானம். எல்லியும் நண்பகலும் இடருங்கிற வார்த்தையே வராது, துன்பங்கிற வார்த்தையே வராதுன்னு சுந்தரர் சொல்லுகிறார். நம்ம தர இந்த விபூதியை யாராவது பேப்பர்ல வாங்கினாலும் கூட அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கோ அது நடந்தே தெரியாது. ஒரு அன்பர் சோதிச்சு பார்த்தார் என்கிட்ட இருந்த. அவரு குழந்தையே கிடையாது, 15 வருஷம் குழந்தை இல்ல. உடனே பேப்பர்ல எங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு பேப்பர்ல எழுதி எழுதி திண்ணீர் வாங்குவார். ஒரு வெள்ளை பேப்பர்ல எங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்குவார். விபூதி அதில் போடுவோம். இப்ப அந்த குழந்தை பிறந்து மங்கையர்க்கரசின்னு பேர் வச்சு சேலத்துல அவர்கள் சிறப்பாக இருக்கிறார். இது சக்திங்கிறது எதுக்குன்னா ஆலவாயா திருநீருக்கு சக்தி, சிவபெருமானுக்கு அருளாற்றல்.
திருமுறைக்கு அருளாற்றல். இப்பேற்பட்ட இந்த திருமுறைகளை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்பி பாடணும்னா இது கிடைக்கும்.